இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் வெள்ளனே எழுந்துச்சி துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. இந்த சிவனியா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சால் என்கிட்ட செல்லாது நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு சவு கூட்டு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். எனக்கும் வேலை இல்லை, நானும் சாப்பிட்டு உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தை எனக்கு எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காமல் உட்காந்து நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன். யாருக்கெல்லாம் அந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் காய் எதுவுமே இல்லை, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சித்தின்னு கவிதா மார்க்கெட்டுக்கு போயிட்டா. நான் உட்காந்து அப்படியே டிவியை மெய் மறந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கவிதா வரையில் எனக்கு ஜிகர்தண்டா வாங்கி கொண்டாந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம மனசில் நினைக்கிறத யாராவது வாங்கி கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கவிதா பார்த்தா வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டா. சரி, நான் அந்த ஜூஸை குடித்ததுமே எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது. சரி, நானும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டோம் கொஞ்சம் நேரம். சரி, நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் டெய்லி இட்லி தோசையா அப்படின்னு ஒரே சலிப்பாக இருந்தது. சரி, இன்றைக்கி அடை தோசையாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அரிசியும் கொஞ்சம் பருப்பு இருந்தது, 2ஐயும் ஒன்றா ஊற போட்டு இன்றைக்கி அடை தோசையாகவே இன்றைக்கி செஞ்சுட்டோம். மாவை ரெடி பண்ணி வைய, அதுக்கப்புறம் பையன் தோசை ஊற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனியாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டா. அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். இந்த சிவனியாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதுக்கு 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க போயிடலாம். அது இருக்கவங்க சத்தை பூரா எடுத்துருது. பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. சிவனியாவுக்கு ஹோம்ஒர்க் இருந்தான்னு முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா 8:30 மணி 8:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டோம். அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா அவியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் எப்போயுமே அவியல் வச்சு சாப்பிட்டதில்லை. நான் சாப்பிட்ருந்தாலும் எப்போவுமே ஒரு நாள் தான் சாப்பிட்ருக்கேன். அது அவ்வளோவா எனக்கு செட் ஆன மாதிரி எனக்கு தெரியலை. தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை விட்டு சாப்பிடையில் அடை தோசை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் தேங்காய் கெட்டி சட்னி தான் இன்றைக்கி வச்சுருந்தோம். என்னுடைய வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.